வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நம்ம எப்படி நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே தனித்தனியாக வெட்டி எடுத்து வச்சோம் இல்லையா, பின்பகுதி முன்பகுதி அப்புறம் கை அப்புறம் பட்டி எல்லாத்துக்குமேவும். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பின்பகுதியில் வந்து கீழே பட்டி மடித்து அடிச்சுட்டு, இதை முன்பகுதியில் வந்து நம்ம டாட்டோட அளவு 2.5 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து, அதுக்கப்புறம் 3 இன்ச்சு சென்டர் டாட்டுக்கு 3 இன்ச்சு நான் அகலம் வைப்போம். அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க 36 சைஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த 3 இன்ச்சு டாட் வரும். இப்போ வந்து அந்த டாட்டை வந்து மெயினாக பிடிச்சி 3 டாட் பிடிக்கணும். இதுவே நம்ம நார்மல் ப்ளவுஸ்னால் நம்ம சென்டர் பாயிண்ட்டை எடுத்து கூட நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ஆனால் இதில் வந்து கிராஸ் கட்டிங்கில் வந்து அந்த மாதிரி வராது. இப்படி இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்க முடியும். இந்த மாதிரி ரெண்டுக்குமே இப்போ தனித்தனியாக இப்போ வந்து நம்ம டாட் அளவுகள் பிடிச்சி இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டிக்கு வந்து உள்ளே வந்து எப்பயுமே கொஞ்சம் நம்ம ப்ளவுஸ் போடும்போது அந்த இடம் சுருண்டுக்கும் இல்லையா, பட்டி கிளாத் எல்லாமே அப்படி இல்லாமல் இருக்கணும்னா உள்ளே இருக்க துணி வந்து கொஞ்சம் கெட்டியான துணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் அந்த இடம் வந்து ரொம்ப சுருளாமல் கொஞ்சம் கட்டிங் நல்லா நிற்கும். அதுக்காக தான் இந்த பேண்ட்டு கிளாத் கொடுத்துட்டு வந்து இந்த பட்டிக்கு அடிக்கும்போது முதல்ல நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி அடிச்சிடணும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 2 பக்கமும் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டுன்னு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு, அந்த பட்டி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாட்டு மேலே வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டாட் வந்து இந்த சைடுலேருந்து வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாங்கள் நார்மலாக எப்படி அடிப்போம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயினாக இந்த டாட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எல்லாமே முடிச்சுட்டு தான் ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கூட இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே தைக்கலாம். தைச்சிட்டு அதுக்கடுத்து இந்த ஓப்பன் பீஸு ஒரு பக்கம் வந்து ஓப்பன் பீஸ் எப்படி அடிக்கணும்னா, ஒரு 1.5 இன்ச்சு பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடித்து மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே உள்ளே மடித்து அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சிடணும். இது வந்து கொக்கி மாட்டுறது. இப்போ வந்து இது கொக்கி வைக்கிறது, இது வந்து கொக்கி மாட்டுறது. இந்த மாதிரி அடிச்சுட்டு உங்களுக்கு அந்த எல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா அந்த கொக்கி மாட்டுறது, கொக்கி வைக்கிறது, இந்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கை தான். இந்த மாதிரி அடித்து வச்சுட்டு அந்த பீஸரெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போ கையை அடிச்சுட்டு நம்ம நார்மலாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மடித்து, இது எப்படி எதுக்கு அடிக்கிறோன்னா, நம்ம கை ஹெம்மிங் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக இது அடிக்கிறது. இப்படி அடித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து டீப் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து அந்த அளவெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கை ஜாயின் பண்ணிடணும். இப்போ அதில் மிடில் கையில் வந்து நடுவில் ஒரு சின்ன கட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த ஷோல்டரோடு அதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப கையை வந்து கீழே இருக்க துணி மேலே இருக்க துணி ரொம்ப இழுத்து அடிக்கக்கூடாது. அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக அடிக்கணும். அப்போ தான் கை மேலே இருக்க துணி வந்து சுருங்காமல் வரும். இல்லாட்டினா நீங்கள் அடிக்கிறது வந்து எப்படின்னா, மேலே இருக்க கை துணி மட்டும் வந்து ரொம்ப சுருங்கியும் உள்ளே இருக்க துணி வந்து அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்கும், ஒரு சுருக்கமாக இருக்கும். அப்படி அடித்தாக்கா கையும் வந்து ஒரு மாதிரி பார்க்க நல்லாவே இருக்காது. இந்த மாதிரி ரிலாக்ஸாக ரொம்ப 2 துணியுமே நம்ம இழுக்காமல் மெதுவாக ஸ்லோவாக கொண்டு போய் அடித்தோம்னா தான் அந்த கை வந்து இப்படி பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தையலுக்கு 2 தையல் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். அதை பார்த்து சரி பண்ணிவிட்டு இந்த இப்படி பாருங்கள், பார்த்தீங்கன்னா சரியாக போயிடும். அப்புறம் வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறது இப்போ நான் உங்களுக்காக நான் இப்படி காட்டுறேன். இல்லாட்டின்னா நான் வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே அடிச்சிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் டாட் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தைக்க வரும். கையளவு, ஆம்ஹோல் அளவு, அப்புறம் இந்த வேஸ்ட் அளவு, இது எல்லாமே சேர்த்து வச்சு மொத்தமாக இந்த மாதிரி இந்த ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து இதோடு சேர்த்து 3 தையல் சேர்ந்தாப்புல அடிச்சிடுங்க. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கழுத்து பீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இது தான் கீழே வந்து ஹிப் அளவு, இப்போ எக்ஸ்ட்ரா வர அந்த இதை வந்து டாட்டாக பிடிச்சிக்கிறோம். நம்ம டாட் வந்து மேக்ஸிமம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வேண்டாம்.
அதுக்கு மேலே நீங்கள் 1 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா பின்னாடியும் அது ஒரு மாதிரி எம்போஸ்டாக தூக்கிட்டு அசிங்கமாக இருக்கும். இப்படி தாங்க நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறது. இது நான் தைச்சி காட்டுற மெத்தடு. அதை தான் உங்களுக்கு நான் இப்போது இதில் காமிச்சிருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் வாட்சிங். தேங்க்யூ.